வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நாம் தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துப்போம். வாங்க, ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் நான் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க நாம் இதில் போட்டுடலாம். இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும். சாம்பார் சாதம், புளியோதரை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இது சிவந்துடுச்சு. இப்போ நாம் இதில் உருளைக்கிழங்க நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டேன். இது நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். லைட்டா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் விடுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி விடலைனாலும் பரவாயில்ல, அது அந்த எண்ணெயிலே வெந்துடும். நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான். தண்ணி இல்லாமையும் இது செய்யலாம். நல்லா அந்த ஆயிலையே இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் இதில் மஞ்சப்பொடி, பெருங்காயம் இந்த 2 பொருளை நான் இதில் சேர்க்க போகிறேன். மஞ்சப்பொடி, பெருங்காயம் சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கை விடாமல் கொஞ்ச நேரம் போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க, கலரி விடுங்க கரண்டியால். இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வதங்கின பிறகு நான் காட்டுறேன். நீங்கள் ஒரு தட்டை போட்டு கூட மூடி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வைங்க. மூடி வச்சிங்கன்னா மேலே இருக்கிறதும் அந்த ஸ்டீம்லேயே வேகும். தட்டை போட்டு மூடிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படுங்க, அதனால எண்ணெய் விடுங்க. ஏன்னா எண்ணெயிலே தான் இது வேக போகுது. அதனால எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் எண்ணெய் கம்மியாக எடுத்து தட்டை போட்டு மூடினீங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதை ஒரு முறை நல்லா கலரிடுங்க. நல்லா கலரிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தட்டை திறந்துட்டேன். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். நான் தண்ணி எதுவும் விடலைங்க. அந்த நமக்கு அலம்பி வச்சுட்டு இருந்த உருளைக்கிழங்கு தான் போட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது பருப்பெல்லாம் போடாமல் கூட செய்யலாம், ப்ளெயினாகவும் செய்யலாம். பருப்பு விருப்பம் இருக்கவங்க செய்யலாம். இப்போ நாம் இதில் மிளகாய்த்தூள், வீட்டில் இருக்கிற சாம்பாருக்கு போடுற மிளகாய்த்தூள் இருந்தாலும் போடுங்க. உப்பு சேருங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் அப்படியே வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன், அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அடுப்பில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விடலாம். ஏன்னா அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும். எண்ணெய் கம்மியாக இருக்குது. அதனால் நாம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு நாம் இதில் ஒரு பொருளை நாம் இதில் சேர்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில்
1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் போடலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த அமுத்திடலாம். பாருங்கள், கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.